அண்மைச் செய்தி. அமோனியா வாயு கசிவால் 7 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 2 லட்சம் நிவாரண உதவி வழங்கவும் முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட விபத்தில் 7 பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பேர் கிராமத்தில் தனியார் மீன் உணவு ஏற்றுமதி தொழிற்சாலையின் உற்பத்தியில் எதிர்பாராத விதமாக அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதில் அங்கு பணியில் இருந்த 64 பேர், 60 பெண்கள், 4 ஆண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விபத்தில் துரதிருஷ்டவசமாக 2 பெண்கள் உயிரிழந்து விட்டனர். 15 நபர்கள் அரசு மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பில் இருப்பதாகவும் 23 நபர்கள் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதேபோன்று 24 நபர்கள் மற்றொரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கண்காணிப்பில் இருப்பதாகவும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக இந்த தகவலானது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த விபத்து குறித்து இயக்குனர், தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை கூடுதல் இயக்குனர், பொது சுகாதாரத்துறை மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர் செயலர் தலைமையில் ஆய்வு மேற்கொண்டு முதற்கட்ட விசாரணை அறிக்கையினை 24 மணி நேரத்திற்குள்ளாகவும் முழுமையான விசாரணை அறிக்கையினை 3 நாட்களுக்குள்ளாகவும் சமர்ப்பிக்குமாறு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். 3 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த குழு இடைக்கால அறிக்கையினை 24 மணி நேரத்திற்குள்ளாகவும் முழுமையான விசாரணை அறிக்கையினை 3 நாட்களுக்குள்ளாகவும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருப்பதாக தற்போது தெரிவித்திருக்கிறார். இச்சம்பவத்தில் 2 பெண்கள் உயிரிழந்தனர் என்ற துயரகரமான செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் என்றும் இவ்விபத்தில் உயிரிழந்த 2 பெண்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் வழங்க உத்தரவிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் இதுவரை 2 பெண்கள் உயிரிழந்திருப்பதாகவும் இந்த செய்தியை கேட்டு துயரகரமான செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். இந்த விபத்தில் உயிரிழந்த 2 பெண்களின் குடும்பத்தினருக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் வழங்க உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர்களது உடலினை சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி நல்லடக்கம் செய்வதற்கு அரசு செலவில் நடவடிக்கை மேற்கொள்ளவும் உத்தரவிட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இவ்விபத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நபர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த விபத்தில் உயிரிழந்த மற்றும் பாதிப்படைந்த தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் மாநில ஈட்டுறுதி காப்பீட்டு திட்டம் மற்றும் அந்த சட்டத்தின் கீழ் வேலையால் இழப்பீடு சட்டத்தின் கீழ் உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இனி வரும் காலங்களில் இது போன்ற விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு பேரபாய தொழிற்சாலைகளை உடனடியாக குழு ஆய்வுகள் மேற்கொள்ளவும் உத்தரவிட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கண்காணிப்பு அலுவலர், மூத்த இந்திய ஆட்சிப் பணி அலுவலர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் இணைந்து நேரடியாக ஆய்வு செய்து தக்க மேல் நடவடிக்கையும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தேவைப்படும் உதவியினை செய்யுமாறும் அறிவுறுத்தியிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். முக்கியமாக இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு பேரபாய தொழிற்சாலைகளை உடனடியாக குழு ஆய்வுகள் மேற்கொள்ள உத்தரவிட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.